டூம்ஸ்டே படத்தை பத்தி ட்ரஸ்டபிள் இன்சைடரான அலெக்ஸ் பிரஸ் கொடுத்த சில முக்கியமான அப்டேட்ஸை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். முதலாவதா டூம்ஸ்டே படத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் கிளியாவும் மல்டிவர்சல் இன்கர்ஷன்ஸை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான விசாரணையை தொடங்குவாங்களாங்க. ரெண்டாவதா பியாண்டஸ் இந்த படத்துல வருவாங்களா அப்படின்னு கேட்டப்போ பியாண்டஸ் வரமாட்டாங்களா, அதற்கு பதிலா லோகி தான் பியாண்டஸோட பிளேஸ நிரப்ப போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சோ ப்ராபபிலி டாக்டர் டூம் லோக்கியை டிஃபீட் பண்ணி மல்டிவர்சல் ட்ரீயை டெஸ்ட்ராய் பண்ணி தான் இந்த பேட்டில் வேர்ல்டியை உருவாக்க போறது அப்படின்னு நினைக்கிறேங்க. அடுத்ததா பக்கி பான்ஸ் தான் சாம் வில்சனோட அவெஞ்சர்ஸ் டீமுக்கும் தண்டர்போல்ட்ஸ் டீமுக்கும் நடுவுல ஒரு ஆங்கர் பீயிங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது இந்த ரெண்டு டீமுக்கு நடுவுல இருக்க பஞ்சாயத்துக்களை சால்வ் பண்ற வேலையை பக்கி பான்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அடுத்ததா சென்ட்ரிக்கு இந்த படத்துல பெரிய ரோல் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல சென்ட்ரி வந்து ஃபைட் பண்ணுவாரு தவிர சென்ட்ரிக்கு இந்த படத்துல ஒரு பெரிய ரோல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அடுத்ததா இந்த படத்துல மேக்னிட்டோ ஆல்ரெடி அவரோட கனவான பிரதர்ஹுட் ஆஃப் மியூட்டன்ஸை உருவாக்கி இருப்பாருங்க. அதை பாதுகாக்கதா மேக்னிட்டோ இந்த படத்துல ஃபைட் பண்ண போறது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ அதுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா அப்டேட்ஸையுமே ஷேர் பண்ணிட்டேன். ஏதாவது அப்டேட் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல தப்பா சொல்லியிருந்தாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இது போன்ற பல மார்வல் அப்டேட்ஸை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. குட் டே.